அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தவேக கூட்டணி அமைத்தால் பாஜகவிற்கு ஆபத்து. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினர் தமிழகத்தை தாண்டி இந்திய அளவில் தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய கட்சியாக கட்டமைக்க தொடர்ந்து பல்வேறு விதங்களில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று கூறப்படக்கூடிய தவேகவினுடைய ஐடி விங் இருபெரும் கட்சிகளாக இருந்த திமுக அதிமுகவை வீழ்த்தி தமிழகத்தில் தவேகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தது. தற்பொழுது தவேகவினுடைய அடுத்த திட்டம் இந்திய அளவில் இந்த கட்சியை விரிவுபடுத்துவது என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதன் முன்னேற்பாடாகத்தான் தவேகவின் அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இது அவர் வெறுமனே கூறியது இல்லை. அதற்கான பணிகளை தவேகவினுடைய ஐடி விங்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மிகப்பெரிய கட்டமைப்பு, அதிகார பலம், ஆளும் கட்சி, 67 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட திமுகவையே வெறும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மற்றும் ஐடி விங்கை வைத்து காலி செய்தது தவேக. தவேகவிற்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லை, பூத்தில் நின்று வேலை செய்ய ஆள் இல்லை, மேலும் கவுண்டிங் சமயத்தில் கூட அங்கு பார்ப்பதற்கு ஆள் இல்லை. இப்படி ஆளே இல்லாத கட்சி அந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறது. இதுதான் வேதனையாக இருக்கிறது என மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதை அனைவரும் இன்றளவும் யாரும் மறுத்திருக்க முடியாது, மறந்திருக்கவும் முடியாது. அதுபோன்ற சூழ்நிலையில்தான் தவேக தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. தற்பொழுது குறிப்பாக தமிழகத்தை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் விஜய்க்கு அதிக அளவு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதிலும் கேரளாவில் அதிக அளவு ரசிகர்கள் விஜய்க்கு இருக்கிறார்கள். இதை வைத்து மற்ற மாநிலங்களில் தவேகவை விரிவுபடுத்த தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் கேரள மாநிலத்தில் தவேகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் தவேகவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸும் ஐடி விங்கும் விஜயினுடைய தினசரி நிகழ்வுகளை அப்படியே ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் என வடமொழிகளில் டப் செய்து அனுப்பி வருகிறார்கள். எப்படி தேர்தல் சமயத்தில் குழந்தைகள் வாக்கு கேட்டு விஜயை வெற்றி பெற வைத்தார்களோ அதே போன்ற ஒரு பாணியைத்தான் தற்பொழுது கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இது இந்தியாவை ஆட்சி செய்து வரக்கூடிய பாஜகவிற்கும் ஆண்டாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தற்பொழுது பாஜகவை வீழ்த்த துடிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவிற்கு எதிரான ஒரு வலிமையான தலைவராக ராகுல் காந்தியை முன்னெடுக்க இந்தியா முழுக்க உள்ள பிற கட்சிகளை காங்கிரஸ் கட்சி அணுகி வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தாங்கள்தான் மோடியை எதிர்க்க, பாஜகவை எதிர்க்க தகுந்த ஆள் என்பது போன்று தவேகவினர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். மேலும் ஊழலற்ற நேர்மையான இளைஞர்களை கொண்ட ஒரு புதிய ஆட்சியை வழங்க விஜய் ஒருவரால் தான் முடியும். மேலும் பாஜக போன்ற கட்சிகளை வீழ்த்த விஜயால் எளிதாக முடியும் என்பது போன்று பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு வருகிறார்கள். இது பாஜகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் ஒரு பெயர் குறிப்பிடாத நிறுவனம் ஒன்று சமீபத்தில் கருத்து கணிப்பை நடத்தியதாகவும் அந்த கருத்து கணிப்பில் பாஜக தவேக கூட்டணி அமையாது, அவ்வாறு அமைந்தால் அது பாஜகவிற்கு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும், மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும். அதே சமயத்தில் தவேக தற்போதைய நிலையில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. அவ்வாறு காங்கிரஸ் கட்சி தவேக கூட்டணி அமைத்தால் 36% வாக்கு வங்கியை இந்த கூட்டணி பெறும். இதன் மூலம் என்டிஏ கூட்டணி தோல்வி முகத்திற்கு செல்லும். என்டிஏ கூட்டணியால் இந்த கூட்டணியை எதிர்த்து 35% வாக்குகளை மட்டுமே பெற முடியும். இதனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு உருவாகும். ஒருவேளை காங்கிரஸ் மற்றும் பாஜக இல்லாத தனித்த ஒரு அணியாக யாரோடும் கூட்டணி இல்லாமல் விஜய் இந்த தேர்தலை அணுகினாலும் அவர் கட்சிக்கு 33% வாக்கு வங்கி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இது அனைத்தும் ஆளும் கட்சியான பாஜக மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.